நமஸ்காரம். நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதை அந்த கடையில் போய் வாங்கிக் கொள்வோம். காய்கறி வாங்குகிறோம், பழ வகைகள், உடுக்கிறதுக்கு உடை, இன்னும் எத்தனையோ பொருள்களை எங்கெங்கோ வாங்குகிறோம். அதற்குரிய பணத்தை செலுத்துகிறோம். அந்த பொருள் ஒழுங்காக இல்லை என்றால் புகார் செய்வோம். பழுதுபட்டால் அவர்களே வந்து சரிப்படுத்தி கொடுப்பார்கள். இந்த வியாபாரம் புரிகிறது. நமக்கு பொருள் தேவை, அவரிடத்தில் போய் பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு மேல் அவர் என்னிடத்தில் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. நான் எப்படி இருக்கிறேன், இருக்க வேண்டும், இருக்கவில்லை, சரிப்படுத்திக் கொள், அதெல்லாமும் சொல்ல முடியாது. சொல்லவும் முடியாது, சொன்னால் கேட்கவும் மாட்டோம். ஆனால் அதே பிள்ளை பள்ளிக்கு சென்று படிக்க ஆரம்பிக்கிறது. கண்டிப்பா ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குவார்கள். சில பள்ளிகளாக இருந்தால் பொது நலத்துக்காக ஃபீஸ் இல்லாமல் நடத்தப்படும். எப்படியும் இருக்கட்டும். போய் படித்தோம். கணக்கு பாடம், அறிவியல் பாடம், ஆங்கிலம், தமிழ், சரித்திரம், பூகோளம், இதென்ன பொதுவான பாடங்கள். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அந்த பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். நான் கற்றுக்கொண்டேன், பரீட்சை எழுதினேன், தேறினேன். அதற்கு மேல் இந்த பிள்ளையோ பெண்ணோ எப்படி இருக்க வேணும் என்பதை அவர் ஏன் சொல்லுகிறார்? நான் வேற எந்த பொருள் வாங்கும் போதும் அதெல்லாம் யாரும் சொல்லுவதில்லை. ஆனால் படிப்புன்னு போகும்போது அந்த ஆசிரியர் பொய் சொல்லாதே, திருடாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, பகிர்ந்து கொள்ளும் குணத்தை வளர்த்துக்கொள், பெரியவர்களிடத்தில் மரியாதையோடு நடந்து கொள், இதெல்லாத்தையும் அந்த ஆசிரியர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். எதற்கு? அவரோ படிப்பு சொல்லிக் கொடுக்க வந்தவர். அந்த இடத்தில் போய் இவரே இதெல்லாம் சொல்லுகிறார்னு தோணும். உண்மையில் பார்த்தார் வைத்தியர்களும் சொல்ல வேண்டும். உடம்பு சரியில்லைன்னு போனால், இன்ன உடம்பு வந்தார், பரிசோதனை பண்ணேன், மருந்து எழுதி கொடுத்தேன். அதற்கு மேல் அவர் இன்ன பழக்க வழக்கங்கள் தப்பாக இருக்கிறது, இப்படி இருக்காதீர்கள், இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லதல்ல, இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், ஃபேமிலி டாக்டர்னு இருந்தா கண்டிப்பா சொல்லுவார். மற்றபடிக்கு ரொம்ப சொல்லுவதில்லை. ஆசிரியர்களே கூட இப்ப மெதுவாக இவ்வளவு நல்லதெல்லாம், மாரல் சயின்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமாங்கிறதே தெரியவில்லை. ஆனால் ஆசிரியரை ரொம்ப நாளாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ ஒன்று புரிகிறது, மற்ற பொருள்களெல்லாம் வாங்குகிறா போலே பாடம் என்பதில்லை. படிப்புன்னு போனாலே அந்த படிப்பு வித்யா ததாதி வினயம், அது பண்பாட்டை கொடுக்க வேண்டும். அதனால் தான் அவருக்கு அந்த கூடுதல் உரிமை. நாம் தவறு செய்தால் தட்டி கொட்டி திருத்துவதற்கு உரிமை, அது ஆசிரியருக்கு வருகிறது. அது இன்னும் ஒரு படி தாண்டினால் நம்முடைய குரு, ஆச்சாரியன், ஆன்மீக குரு, அவருக்கு கண்டிப்பா அந்த உரிமை உண்டே. நீ இந்த பாவத்தை செய்யாதே, இந்த புண்ணியத்தை செய், இன்னார் இடத்தில் இப்படி நடந்து கொள், இப்படி பூஜை செய்ய வேண்டும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். என் நினைவில் ஏதான தவறு இருந்தா கூட அதை எடுத்துத்தான் சொல்லுவார். அர்ஜுனன் கண்ணனிடத்தில் வேண்டிய போதே, எச்ரேயஸ்யாம் நிச்சிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், உன் திருவடியை பற்றி கேட்கிறேன், நான் உன்னிடத்துல சரணம் புகுந்திருக்கிறேன், என்னை நன்கு இடித்துரைத்து திருத்தி கொடு, எனக்கு எது நல்லதோ அதை சொல். கண்ணன் அவனுக்கு நல்லதையெல்லாம் சொன்னார். சண்டை போட வேண்டுமா போடு, ஜெயிக்க வேண்டுமா ஜெய், அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அனைத்து நன்மைகளையும் சொன்னாரே. அது போலத்தான் நம்முடைய குரு, ஆச்சாரியன். அவர் கீதாச்சாரியன், இவர் நம்ம ஆச்சாரியன். வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது ஸ்காலித்யே சாசிதாரம்னு எழுதினார்.
ஒரு சிஷ்யன் பாதை பிறழ்கிறான், மாறுகிறான் என்றால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு ஆச்சாரியனது. அவர் திருத்துவார். நான் கேட்க தயாராக இருக்க வேண்டுமே. உம்மிடத்தில் வந்தேன், நீர் பாரதம் சொன்னீர், ராமாயணம் சொன்னீர், இது சொன்னீர், அது சொன்னீர், கேட்டுக்கொண்டேன். அதற்கு மேல் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீர் சொல்லக்கூடாது. இது தவறல்லவோ? பின் எங்குதான் நம்மை திருத்திக் கொள்ள? ஏதாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருத்தரை அப்படி நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது நம் பெற்றோராக இருக்கட்டும், உற்றாராக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும். எந்த வயதானாலும் எங்கிட்ட தவறு என்பதே வராதா? வரலாம். அதை யாரோ திருத்தியாக வேண்டும். அந்த கூடுதல் உரிமை குரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டும். நம்ம எத்தனை பேர் ஆன்மீக விஷயங்களை எல்லாம் கேட்க போகிறோமே, அவர் நாம எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும்னு சொன்னால் கேட்போமான்னு சற்று சிந்தித்து பார்க்கவும். போவோம், கேட்போம், வருவோம். உபன்யாசம் ரொம்ப நன்றாக இருந்தது, சொற்பொழிவு கேட்டேன், உருக்கமாக இருந்தது, வேடிக்கையாக இருந்தது, எல்லாம் சொல்லுவோம். நான் சரி தவறுன்னு அவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? அந்த உரிமை அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்படித்தான் குரு நடக்க வேண்டும், திருத்தித்தான் ஆக வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். யோசிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.